அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. 2 இட்லி ஹோட்டல்ல துண்ணா ஜிஎஸ்டி போடுறீங்களே, அட எடைய ஊர்த்தாலி அர்த்தவனுங்களே. ஹோட்டல்ல துண்ணா வரி போடுறீங்களே, நியாயமாடா? அடுத்தது பேக்கரியில பாத்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்ல, ஆனா ஜாம்க்கு ஜிஎஸ்டி. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காபி குடுக்கணும், காரம் வேணுங்கிறது. ஒட்டகத்துப்பாலதான் டீ குடிப்பாராமா, ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை 2வது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. என்னடா அது நூதன திருட்டா இருக்கு. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். கடை நடத்த முடியல மேடம். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க. இல்லன்னா இன்னொன்னு, இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க. என்னையா போட்டு கொடுக்குற? அவங்க எங்க தொகுதியில இருக்காங்க. கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க, அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியா கூட சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம். நம்ம கேவலமானவங்க தான், அதுக்காக அவன் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க நினைக்கிறாங்கடா. 7500 ரூபா ஹோட்டல் ரூம்ல பில்லு போட்டுட்டோம்னா உடனே 5% 18% ஆயிடுது மேடம். இது தப்பு இல்லையா? கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டரே திணறுது மேடம் பில் போடுறது. அதானே, ஏமாற மக்கள் இருக்க வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம், நீங்க உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு நீங்க கேட்டு இருப்பீங்க.